எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து டே 4ல் வந்து டெய்லரிங் டிப்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து சிசர் ஹேண்ட்லிங் மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். நீங்கள் வந்துட்டு பார்க்குற எதுவுமே வந்துட்டு ஒரு இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே வந்து சிசர் வந்து துணியில் கட் பண்ணி பழகாதீங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சார்ட் பேப்பர் இல்லை அட்டை வாங்கி வச்சுக்கிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. டிசைன்ஸ் போட்டுட்டு நீங்கள் அட்டையில் போட்டு கட் பண்ணி பழகிக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு கிளாத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட் ப்ராக்டிஸ் எடுக்கிறத விட இந்த மாதிரி வந்துட்டு அட்டையிலையோ எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு நீங்கள் கிளாத் கட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் மிஷினில் உட்கார்றதுக்கு முன்னாடி மினிமம் 10 days ஆகுது மிஷின் வந்துட்டு நீங்கள் நூல் கோர்த்து பழகணும். பாபின் கேஸ் வந்துட்டு வச்சு எடுத்து பழகணும். நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்துட்டு யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. டைரெக்டாக வந்து ப்ளவுஸ் போட்டலாம், ப்ளவுஸ் தச்சிடலாம், சுடிதார் தச்சிடலாம் நினைக்கிறீங்க. நல்லது தான், தப்பு கிடையாது. ஆனால் பேசிக்னு ஒன்று இருக்குது. பேசிக்கில் வந்து நம்ம பர்ஃபெக்டாக இல்லைன்னா நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு பெரிய மாஸ்டர் கிளாஸ் முடித்தாலுமே வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு ஃபினிஷிங் இருக்காது. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிசர் எடுத்து இதான் ஸ்டார்டிங்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சிசர் வந்து நல்ல சிசராக வாங்கிக்கோங்க. ஓகேயா? தேங்க்யூ.